Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 6 of the revised PGTRB syllabus, and we are discussing Eugene O'Neill's The Emperor Jones, the expressionist play and the modern play. And the expressionist play அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான பிளேவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். And we know that this is a one-act play in 8 scenes. அதில் first scene பார்த்துட்டோம். In the particular module, we will discuss scene 2 and scene 3. ரெண்டு சீன் ரெண்டுமே ரொம்ப ஷார்ட்டான சீன் தான், பட் வெரி க்ரூஷியல் சீன்ஸ். We know that Emperor Jones is now a bit scary. He knows that the people have rebelled against him. The local people have rebelled against him under the headship of the local leader. And the native people உடைய லீடருடைய பேர் லெம். And லெம் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, he has come to know that Emperor Jones cannot be killed without the silver bullet. அப்போ அந்த ஒரு நம்பிக்கையில தான் இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த மக்களை நம்ப வச்சிருந்தாரு. சில்வர் புல்லட் இல்லாமல் என்னை யாரும் கொல்ல முடியாது, இந்த சில்வர் புல்லட் என் கையில இருக்கு அப்படின்னு நம்ப வச்சிருந்தார். இப்போ நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னா, இந்த லெம் என்பவர் என்ன பண்றாருன்னா, வித் த ஹெல்ப் ஆஃப் த லோக்கல் பீப்புள், நேட்டிவ் பீப்புள் ஆஃப் தட் அன்னேம்டு கரீபியன் ஐலண்ட்ல இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய ஹெல்ப்போடு என்ன பண்றாரு, கொஞ்சம் காப்பர் காயின், அந்த சில்வர் காயின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை மெல்ட் பண்ணி he has prepared a silver bullet. இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ஜோன்ஸுக்கு தெரிய வருது. ஜோன்ஸ் ரொம்ப கொஞ்சமா பதட்டம் ஆகுறாரு. அதனால அவருக்கு ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் இது நடக்கும்னு அவர் எதிர்பார்த்தது தான். தன்னுடைய இங்க இருந்து மக்கள்கிட்ட இருந்து சுரண்டி சேர்த்த காசுகள் எல்லாம் ஒரு ஃபாரின் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டாரு. அதே நேரத்துல இந்த ஃபாரஸ்ட்குள்ளார எப்படி எஸ்கேப் ஆகி போகணும், தன்னுடைய பேலஸ்ல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் டென்ஸ் ஃபாரஸ்ட் இருக்கு, அது எட்ஜில் ஃபுட்டை ஒளிய வச்சிருக்காரு ஒரு இடத்துல. அந்த ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த ஃபுட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே காட்டுக்குள்ளார அவர் போட்ட பிளான் படி என்ன பண்ணலாம், எஸ்கேப் ஆகி அந்த ஐலண்டை விட்டு வெளியே செயில் பண்ணி போயிடலாம் அப்படின்னு நம்பினார். இப்போ ட்ரம் பீட்டு கேட்குது தொலைவில். ட்ரம் பீட்டு கேட்கறது டாம் டாம் சவுண்டுன்னு இந்த பிளே ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. ட்ரம் பீட் இஸ் மென்ஷன்ட் ஆஸ் என்ன, இட் இஸ் மென்ஷன்ட் ஆஸ் டாம் டாம் சவுண்ட். டாம் டாம் சவுண்ட். அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏறக்குறைய அந்த பிளாக் பீப்புள் பயன்படுத்தக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய சவுண்ட், டாம் டாம் சவுண்ட். அப்ப இந்த டாம் டாம் சவுண்டை கேட்டோடனே இவர் முடிவு பண்ணிட்டாரு, ஓகே நம்மளை வந்து பிடிக்கிறதுக்கு நெருங்கி வர்றாங்க, நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, தன்னுடைய எம்பையர்ல இருந்து எஸ்கேப் ஆகி என்ன பண்றாரு, அப்படியே மெதுவா அந்த ஃபாரஸ்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார். ஏறக்குறைய 3:30 மணியிலிருந்து நடக்கும் பொழுது ஏறக்குறைய 6:30 மணி ஆகுது. And he reaches the great forest. And அந்த கிரேட் ஃபாரஸ்ட்ல அவர் என்ன பார்க்குறாரு அப்படின்னா, இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. 6:30 மணி ஏறக்குறைய நைட் ஃபால் ஆயிடுச்சு. அந்த 6:30 மணிக்கு என்ன நடக்குது அப்படின்னா, the ground is sandy and the level ground dotted by a few stones and clumps of stunted bushes covering close against the earth to escape the buffeting of the trade wind. அந்த காத்தடிக்காமல் இருப்பதற்காக கல்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது, சின்ன சின்ன புஷ் எல்லாம் இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு அவர் ரீச் பண்ணிட்டாரு. ரீச் பண்ணும்போது ஆக்சுவலா அவர் படி பிளான்ல என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து உணவுப் பொருட்களை அவர் என்ன பண்ணியிருக்கிறார், ஒளிய வச்சிருக்கிறார். அந்த இடம் எங்கே இருக்கிறது என்பதை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய சிம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, there is a somber monotone of the wind lost in the leaves moaning in the air. காத்து அடிக்கிறது, ஈவினிங் காத்து அடிக்குது. இந்த காத்து வந்து அப்படியே அழுகும் குரலில் இருக்கிறது. மோர்னிங் சவுண்ட், மோர்னிங் அப்படிங்கிறது ஒரு மாதிரி முனகல் சத்தம் கேட்கிறது. இந்த முனகல் சத்தம் வந்து ஆக்சுவலா இட் மேக்ஸ் திஸ் மேன் a bit restless. ஜோன்ஸ் வந்து அந்த சத்தத்தை கேட்ட உடனே கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டார். இந்த இன்ஃபர்மேஷன் கிளியரா இருக்கா டீச்சர்ஸ்? He becomes very, very restless and he is looking for the place where he has hidden the food. இப்போ ஆக்சுவலாக அந்த டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் பாருங்களேன், நான் போட்டிருக்கேன் இந்த பாக்ஸில் இருக்குது. அதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோன்ஸ் என்டர்ஸ் ஃப்ரம் த லெஃப்ட், ஸ்டேஜ் டிரெக்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ரைட்லேருந்து ஏறாமல் லெஃப்ட் சைட்லேருந்து ஏறி ரொம்ப வேகமாக ஒரு பரபரப்போடு நடப்பதை போல இருக்கிறார். He stops as he nears the edge of the forest. அந்த எட்ஜ்
ரீச் ஆகும்போது அந்த ஃபாரஸ்ட் தொடங்குது, ஒரு திக் ஃபாரஸ்ட் தொடங்குற வரைக்கும் நடந்துகிட்டு இருக்காரு. அந்த நடந்தனோடனே என்ன பண்றாரு? He looks around him quickly, peering into the dark as if searching for some familiar landmark. அவரு ஒரு சில லேண்ட்மார்க் சிம்பிள்ஸ் வச்சிருக்காரு. அந்த லேண்ட்மார்க் சிம்பிள் எங்க இருக்கு அப்படின்னு அப்படியே தேடும் விதமாக இருக்கிறது. அப்படியே பின்னாடியும் திரும்பி பார்க்கிறார், யாரும் ஃபாலோ பண்றாங்களான்னு. இன்ன வரைக்கும் யாரும் அவரை ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணல. அவன் டிஸ்டன்ட்ல என்ன சவுண்ட் கேக்குது? டாம் டாம் சவுண்ட் கேட்கிறது. அப்ப அவர் அந்த இடத்த பாக்குறாரு. இது கொஞ்சம் ஃபெமிலியரான பிளேஸ் தான், நான் வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கேன். நம்ம வந்திருக்க இடம் சூப்பர் இடம். ஓகே, வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கோம், வர வேண்டிய நேரத்துல வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு சில படங்கள்ல ஹீரோஸ் டயலாக் பேசுற மாதிரி நம்ம வந்திருக்க இடம் சூப்பர் அப்படின்னு இவர் பேசிட்டு என்ன பண்றாரு? ரொம்ப டயர்டா இருக்காரு. ஏன் அப்படின்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் வாக் பண்ணியிருக்காரு, ஒரு 3 மணி நேரம் நடந்திருக்காரு. அப்படின்னா உயிருக்கு பயந்து நடந்திருக்கிறார். அப்படிங்கும்போது ரொம்ப டயர்டா இருக்கு. அதனால என்ன பண்றாரு? அப்படியே கிரவுண்ட்ல அப்படியே ஒரு நாய் வந்து எப்படி இளைப்பு வாங்கி ரொம்ப டயர்டா படுத்து தூங்குமோ அந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு? படுத்துட்டார். இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? ரொம்ப படுத்துட்டாரு. அப்ப அவர் படுத்து கொஞ்ச நேரம் தூங்குறார். தூங்கி முடிச்சு ஏதோ ஒன்றை நினைச்சிட்டு அப்படியே கண்ணு முழிச்சு பாக்குறாரு. அண்ட் தேன் யூ ஹேவ் த சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ். நம்ம பர்சானிஃபைடு கேரக்டர்ஸ் வராங்க. என்ன அப்படின்னா அவர் உள்ளே இருந்த பயம் இப்போது ப்ரொஜெக்ட் ஆகி வெளியில it appears in the form of creatures. Little formless spheres, they appear in a kind of hallucination. அவருக்கு முன்னாடி அப்படியே வருது. அவருக்கு உள்ள பயம் இருக்கு. அவர் மனசுக்குள்ள பயம், பயங்கரமான பயம். ஐயோ நம்மளை பிடிச்சா அடிச்சு கொன்னு என்ன பண்ணுவாங்க? தோலை உரிச்சு சூப் வச்சிருவாங்களே இந்த மக்கள். எந்த மாதிரி கொடுமைப்படுத்திருக்கோம் அப்படின்னா அந்த மக்களுக்கு நம்ம மேல பயங்கர கோபம் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவாங்க? பீஸ் பீஸா கூட வெட்டி போட்டுருவாங்க. அப்ப அந்த பயம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா it appears in the form of a creature in front of him and it is trying to torment Emperor Jones. Information clear இருக்கா teachers? It is the inner fear that is projected as a form of creature. இது உங்களுக்கு தெரியணும். ஓகே, இப்போ இங்க பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பாக்ஸ்ல இருக்கிற விஷயம் அப்படியே பாருங்களேன். Little formless spheres creep out from deeper blackness of the forest. அந்த ஃபாரஸ்ட்ல இருந்து ஒரு சில creatures வெளியில வருது. How are they? They are black, shapeless, only their glittering little eyes can be seen. அந்த கண் மட்டும் பளிச்சு பளிச்சுன்னு இருக்கு, ஆனா அவைகளுக்கு ஃபார்ம்ஸ் இல்லை. Okay? They are grub worm about the size of a creeping child. ஒரு சின்ன குழந்தை அப்படியே ஊர்ந்து வர்ற மாதிரி இவரை சுத்தி பல உயிரினங்கள் வந்து ஊர்ந்து வந்து இவரை போட்டு அமுக்க முயற்சி பண்ணுகிறது. இப்ப நம்மால என்ன பண்றாரு? இத பார்க்க கூடாது, பார்த்தா ரொம்ப பதட்டம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? He is trying to keep away fear from him. அதனால என்ன பண்றாரு? He looks into the forest and he stares at the top of the trees vainly to discover how to get into the forest. The forest குள்ள எப்படி போறது அப்படின்னு போக முயற்சி பண்ணி அப்படியே அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த ஃபார்ம்லெஸ் ஃபியர்ஸ் என்ன பண்ணுது? இனம் புரியாத பயம்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். இனம் புரியாத பயம் என்னை தொற்றி கொண்டது. இப்பயும் உட்கார்ந்து நல்லா படிப்பீங்க. நல்லா படிச்சு எல்லா கொஸ்டினையும் நாம சொல்லி கொடுத்துருக்கிற நம்ம போடக்கூடிய 100+ கொஸ்டின்ஸ், ஒவ்வொரு லெசன்லையும் போடக்கூடிய 100+ கொஸ்டின்ஸை உட்காந்து நீங்க படிப்பீங்க. நல்லா எல்லா ஆஸ்பெக்டும் ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்க. ஆனா எக்ஸாம் ஹாலில் போகும்போது உங்க மேல உங்க நம்பிக்கை இல்லாம என்ன ஆகும்? ஒரு இனம் புரியாத ஒரு பயம் தொற்றிக்கொள்ளும். உங்களை சுத்தி இந்த ஃபியர், இந்த ஃபார்ம்லெஸ் ஃபியர்ஸ் நிறைய வந்து உங்களை போட்டு அமுக்கும். அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்கெல்லாம் இப்பயே ப்ரிப்பேர்ட் ஆயிடணும் மென்டலி. இது வரும்போது எல்லாத்தையும் ஓடு ஓடு ஓடுன்னு விரட்டி விட்டுட்டு நம்ம டார்கெட்டை நோக்கி போகணும். டார்கெட்டை நோக்கி போனீங்கன்னா நீங்க என்ன ஆவீங்க? சக்சஸ்ஃபுல் ஆயிருவீங்க. இல்லட்டுன்னா சார் எல்லா கொஸ்டினும் கரெக்டா தான் சார் போட்டேன், லாஸ்ட் மினிட்ல ஒரு 20 கொஸ்டினுக்கு ஆன்சரை மாத்தி போட்டேன் சார் அப்படின்னு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களாம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருப்பாங்க. சில பேர் வந்து ரொம்ப வருத்தமா இருந்தது. நல்லா படிக்கக்கூடியவங்க அந்த மாதிரி கடைசி நேரத்துல அந்த ஃபியருக்கு இடம் கொடுத்து
அந்த வெற்றி கனியை தொட முடியாமல் போனது. அந்த மாதிரி நீங்க ஆயிடக்கூடாது அதுங்கிறக்காக தான் இங்க சொல்றேன். அப்ப ஜோன்ஸ் என்ன பண்ணா அப்படின்னா இந்த ஃபார்ம்லெஸ் ஃபியர்ஸை தன்னிடமிருந்து தூரை விரட்டுவதற்காக என்ன பண்றான் அப்படின்னா தன் கையில இருந்த அந்த புல்லட்டை எடுக்கிறான், அந்த கன்னை எடுத்து he starts shooting and there was a flash. அந்த ஃபிளாஷ்ல இருந்து அந்த சவுண்ட் வரும். கன்னு ஷூட் பண்ணும்போது அந்த சவுண்ட் வரும்போது என்னவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபார்ம்லெஸ் ஃபியர்ஸ் தே retreated and they were nowhere. பயத்துக்கே பயத்தை காட்டுறான். அப்ப இந்த பயம் எல்லாம் அவனை விட்டு போகிறது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவனுக்கு அலாமிங்கா இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த டாம் டாம் சவுண்ட் என்பது அப்படியே நெருங்கி வருவதாக அவன் உணர்கிறான். இது வரைக்கும் ரொம்ப தொலைவில் இருந்தது. ஆனா இப்ப அந்த டாம் டாம் சவுண்டு அவன் கேட்கும் தூரத்தில் இருந்து வந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்றான், அவனுக்கு ஒரு சின்ன பதட்டம் வருது, கையெல்லாம் கொஞ்சம் நடுங்க ஆரம்பிக்குது. ஆனா அந்த கன்னை அப்படி தொட்டோன அவனுக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் வருது. என்ன அஷ்யூரன்ஸ்? எப்படியும் நாம் தப்பித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு அஷ்யூரன்ஸ் வருது. அதோட என்ன பண்றான், அவன் காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறான். திஸ் இஸ் சீன் நம்பர் 2. இப்ப சீன் நம்பர் 3 எங்க நடக்குது? what is the location of scene 3? What is the setting of scene 3? In the forest. In the forest. ஏறக்குறைய அது வந்து 6:30 மணியில இருந்து இப்போ 9 மணி ஆக போகுது. அப்ப scene 3 is around 9 o'clock and it takes place in the forest. அப்ப ஃபாரஸ்ட்குள்ள அவன் அப்படியே என்ன பண்றான் அப்படின்னா அந்த டால் ட்ரீஸ், அந்த ட்ரீஸ்ல லீவ்ஸ், அந்த எவர்கிரீன் ஃபாரஸ்ட், அந்த மாதிரி இந்த ஃபாரஸ்ட் மலைக்காடுகள்ல ஊசி இலை காடுகள் தானே இருக்கும், அதுக்குள்ளார அப்படியே அவன் நடந்து போறான். அப்படியே நடந்து போயிட்டு என்ன பண்றான், அது உள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப வெளிச்சமாக இருக்காது, நிலா மேல இருந்தா கூட வெளிச்சம் மிகவும் கம்மியாக இருக்கும். அப்போ அப்படியே மெதுவா அந்த திக் ஃபாரஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அப்படியே அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போயிட்டு இருக்காரு. என்ன ஆயிட்டு இருக்கு, ஒரு விஷயம் மட்டும்தான் அவனுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. என்ன? தூரத்துல அந்த டாம் டாம் சவுண்ட். ஏன் அப்படின்னா அவங்க ஹண்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க, இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க, ஒரு மேன் ஹண்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த லோக்கல் நேட்டிவ் பீப்புள் அண்டர் த ஹெட்ஷிப் ஆஃப் த chieftain லெம். அவரோட தலைமையில அப்படியே அவங்க ஒரு பேயாட்டம் ஆடிட்டு இருக்காங்க. ஆடிட்டு அவனை பிடிக்கணும். ஜும் காளி ஓம் காளி அப்படின்னு படத்துல எல்லாம் காட்டுவாங்க. அந்த காளி கழுகுன்னு ஒரு படம் இருக்கும் ரஜினி படத்துல. அதுல பாத்தீங்கன்னா லோக்கல் பீப்புள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதிரி ஒரு காட்டுத்தனமான ஒரு அசுரத்தனமான ஒரு ஆட்டம் ஆடிட்டு இந்த மக்களை எல்லாம் வேட்டையாடலாம். வெளியூர்ல இருந்து யாரெல்லாம் இங்க வர்றாங்களோ ஒரு சாமியார் தலைமையில அவங்களை எல்லாம் பிடிச்சி வேட்டையாடலாம் அப்படின்னு பிடிச்சி வேட்டையாடுவாங்க. அந்த மாதிரி இவங்க எல்லாம் வந்து இப்ப எம்பரர் ஜோன்ஸை வேட்டையாடுறதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஏன் எம்பரர் ஜோன்ஸ்னா அவன் வந்து ஒரு சர்வாதிகாரியா இருந்து அந்த மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டான். கொடுமைப்படுத்தாம இருந்ததுதானே அவனை கடவுளா பார்த்திருப்பாங்க. இவன் ஒரு கேபிட்டலிஸ்ட். அந்த கேபிட்டலிஸ்ட கடவுளாக பார்த்து கொண்டிருந்த மக்களிடையே இந்த கேபிட்டலிஸ்ட் ரொம்ப ஓவரா பண்ணதுனால அந்த கேபிட்டலிஸ்ட் அந்த காலனைஸ்ட் பீப்புள் என்ன பண்றாங்க, தே ஹேவ் ஸ்டார்டட் ஃபைட்டிங் ஃபார் தேர் இண்டிபெண்டன்ஸ். அதுல 2 விதமான மூவ் உண்டு. ஒண்ணு வந்து என்ன பண்ணணும், ஒரு சுமூகமாக அவர்களை அனுப்பிடுறது. இன்னொன்னு ரத்தம் சிந்தி அவர்களை கொன்று குவிக்க வேண்டும் என்ற ஒரு வேட்கை. அந்த மாதிரி வேறு வேட்கையில தான், ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மூவ்ல தான் அந்த மக்கள் வந்து இவனை தேடி வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப நம்மால அப்படியே காட்டுக்குள்ள போகும்போது அந்த டாம் டாம் சவுண்ட் கேட்கும்போது அவனுடைய கடந்த காலம் அவனுக்கு முன்பு ஒரு காட்சி போல வந்து போகிறது. திஸ் இஸ் கால்ட் ஹாலுசினேஷன். அப்ப ஹாலுசினேஷன்ல இவருக்கு யார் ஞாபகம் வர்றா அப்படின்னா இவருடைய ஃபெல்லோ ஒர்க்கர் பை நேம் ஜெஃப் இவருக்கு ஞாபகத்துக்கு வருகிறார். அந்த ஜெஃப் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மிடில் ஏஜ்ட் மேன், thin brown in color, dressed in pullman porter's uniform and cap. இவர் என்ன பண்றாரு, நம்ம ஹீரோ, யாரு ஹீரோ, who is the hero of the play? Brutus Jones. ப்ரூட்டஸ் ஜோன்ஸ். அந்த ப்ரூட்டஸ் ஜோன்ஸோடு அந்த டைஸ் கேம் விளையாடுறாரு. அந்த டைஸ் கேம் விளையாடுறது ஞாபகம் இருக்கு. அந்த டைஸ் கேம்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் ஞாபகம் இருக்கு. அப்படியே விளையாண்டுகிட்டு இருக்கும்போது சண்டை போட்டு அவனை என்ன பண்றாரு, கன்னை எடுத்து சுட்டு கொன்னுடுறாரு. அது எல்லாமே ஞாபகம் இருக்கு. அப்படியே அதை பத்தி ஒரு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது he hears heavy plodding footsteps. plodding அப்படின்னா ஒரு ஹெவி ஃபுட் அவனுக்கு பக்கத்துல கேக்குது. அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் ஜோன்ஸ். இறந்து போன அந்த ஜோன்ஸ் வந்து என்ன பண்றாரு, இவரிடம் பேசுவதை போல ஒரு காட்சி அமைப்பு இருக்கிறது. நீ என்ன கொன்னுட்ட, இப்போ உன்னை கொல்றதுக்கு மக்கள் வர்றாங்க அப்படின்னு சொல்வதாக இவர் உணர்கிறார்.
ஓகே, அப்படி உணரும் பொழுது இன்னொரு விஷயம் இவனுக்கு நல்லா புரியுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் தூரத்துல கேட்டுக்கிட்டு இருந்த அந்த டாம் டாம் சவுண்ட் இப்பொழுது இவன் பக்கத்திலேயே கேக்குது, ரொம்ப பக்கத்துல கேட்க ஆரம்பிக்குது. அப்ப இந்த ஜெஃப் அப்படிங்கிற அந்த இறந்து போன கேரக்டரும் இவனை பயமுறுத்துறாரு. அப்ப அந்த பயத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக என்ன பண்றாரு, திருப்பியும் கன்னை எடுத்து இவர் அந்த கேரக்டரை நோக்கி சுடுகிறார். அந்த கேரக்டர் காத்துல, ஏற்கனவே அது காத்து தான், இறந்து போன ஒரு ஆவி, அந்த ஆவி காத்தோடு காத்தாக மறைந்து விடுகிறது. அந்த சத்தம் மக்களுக்கு ஒரு சிமிங்கையாக அமைந்து விடுகிறது. ஓகே, நம்மால் இங்கதான் இருக்கிறாரு அப்படிங்கிறது. அப்ப இந்த மக்கள் என்ன பண்றாங்க, தே ஆர் பிளானிங் டு ரீச் ஜோன்ஸ் வெரி குயிக்லி. அப்போ அந்த மக்கள் ரஷ் பண்ற சத்தம் கேட்டோன்னே நம்மால என்ன பண்றாரு, எம்பரர் ஜோன்ஸ் அந்த ஃபாரஸ்ட் பாத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி போய் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளார ஒளிந்து கொள்கிறார். Is the information clear, teachers? This is scene 3. And now we have to go to scene 4. We will get back after a break.